ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா மீனராசி நேர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஜூலை 10ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுது. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, இவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இந்த கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களானது கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது குறித்து எல்லா விஷயத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மீனராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு இப்போது இந்த காலகட்டத்தில் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களது ராசியில் பார்த்தீங்கன்னா சனி தைரிய விரியஸ்தானத்தில், செவ்வாய் சுகஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன், பஞ்சமஸ்தானத்தில் குரு மற்றும் சுக்கிரன், ரணருண ரேகஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சந்திரன், அயனசைன போகஸ்தானத்தில் ராகு என கிரக நிலைகளானது அமைஞ்சிருக்கு. இதனுடைய அடிப்படையை வைத்து பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களுக்கு எப்படிலாம் பார்த்திங்கன்னா இருக்க போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. மீனராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிக நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். மற்றவர்களுடைய செய்கைகளால் இருந்து வந்த மன வருத்தங்களும் இப்பொழுது நீங்கும். நீண்ட நாள் இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். மனதிற்கு இதமான காரியங்களானது பார்த்திங்கன்னா தொடங்குங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பின்தங்கிய நிலைகளானது மாறும். எதிர்பார்த்த ஆர்டர்களுமே சேருங்க. வியாபார போட்டிகள் தடை தாமதங்களானது நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சாமர்த்தியமாக செயல்பட்டு மேலதிகாரிகளினுடைய பாராட்டுகளை பெறுவீர்கள். பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றங்களானது உண்டாகும். சக ஊழியர்கள் நட்புடன் பழகுவார்கள். குடும்பத்தில் அமைதி குறைவது போல உங்களுக்கு தோன்றும். சகோதரர்களுடைய வழியில் ஏதாவது பிரச்சனைகளானது தடை தூக்கலாம். கவனங்களானது தேவை. பிள்ளைகள் மூலம் பெருமையானது கிடைக்குங்க. விருப்பமான நபரை சந்தித்து நீங்கள் மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையில் அன்பானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். பெண்கள் வீண் பேச்சுக்களை குறைத்து செயலில் கவனத்தை செலுத்துவது ரொம்ப நல்லது. பணவரவுகளானது திருப்தியை கொடுக்கும். கோபத்தை குறைப்பது ரொம்ப நல்லதுங்க. கலைத்துறையினர்களுக்கு சகஜ நிலைகளானது காணப்படும். நண்பர்கள் மூலம் நல்ல ஒரு தகவலானது சேருங்க. சக கலைஞர்களுடன் இருந்து வந்த இடைவெளியும் குறையும். ஆன்மீக பயணங்கள் செல்லக்கூடிய நிலைகளானது உருவாகுங்க. மற்றவர்களினுடைய ஆலோசனையை கேட்டு உங்களை நாடி வருவார்கள். உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சேர்வர். அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த உதவிகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. கூடுதல் கவனத்துடன் செய்யக்கூடிய காரியங்களானது சாதகமான பலனையை கொடுக்கும். மற்றவர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. எல்லா வகையிலுமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அனுகூலமான பலன்களும் கிடைக்கும். பணவரவுகளுமே உங்களுக்கு அதிகரிக்குங்க. மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு கல்வியில் முன்னேற்றங்கள் காண்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம். எதிர்ப்புகளானது உங்களுக்கு விலகும். அதே சமயம் இந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொன்பொருள் சேர்க்கையானது ஏற்படுங்க. வாகன யோகங்களானது உண்டாகும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்குங்க. புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி தருவார்கள். அதே போல் மனம் மகிழும்படியான சம்பவங்களானது உங்களுக்கு நடக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்களானது கிடைக்குங்க. முன்னேற்றங்களும் காணப்படும். அதேபோல் இந்த நேரத்தில் உங்களுடைய வியாபாரங்கள் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடும். தொழில் விரிவாக்கத்திற்கான பண உதவிகளானது கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். மேலுமே உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமைகளானது குறையும். முயற்சிகளில் சாதகமான பலன்களானது கிடைக்குங்க. கடினமாக காரியங்களையும் பார்த்தீங்கன்னா திறமையாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியானது நிலவும். பிள்ளைகளால் பெருமையும் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமையானது நீங்கி குடும்பத்தினருக்காக பொருட்களை நீங்கள் வாங்குவீர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளானது நடக்கும். வாழ்க்கையில் புதிய முன்னேற்றங்களானது ஏற்படுங்க. புதிய தொடர்புகள் மூலம் லாபங்களானது உண்டாகும். மனம் மகிழும்படியான நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றாகவே நடக்க ஆரம்பிக்கும். மேலுமே மீனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கவனங்களானது தேவைப்படுகிறது. வீண் பிரச்சனையினால மனக்குழப்பங்களானது ஏற்படலாங்க. பயணங்களில் தடங்கல்களானது ஏற்படலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது தேவை. எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடைகளானது உங்களுக்கு ஏற்படலாங்க. வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையானது அவசியம்.
அதே போல் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகங்களானது இருக்குங்க. பழைய பாக்கிகள் வசூலாவதில் இருந்த தடை தாமதங்கள் அனைத்துமே நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். போட்டிகள் சமாளிக்கக்கூடிய திறமைகளானது உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமைகளானது ஏற்படும். சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடம் இருந்த அந்த மனக்கசப்புகளும் மாறும் அப்படின்னு கூட சொல்லலாம். குடும்பத்தில் நிம்மதியானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்புகளும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன லேசல்களானது மறைந்து ஒரு ஒற்றுமையானது ஏற்படுங்க. பிள்ளைகளிடம் பாசமானது அதிகரிக்கும். பெற்றோர்கள் உறவினர்களினுடைய அரவணைப்பே அதிகமாகும். இந்த காலகட்டங்களில் பெண்களுக்கு பயணங்களில் எதிர்பாராத தடங்கல்களானது உண்டாகலாம். கொஞ்சம் நீங்கள் யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலனையை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கலைத்துறையினர்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வாய்ப்புகளானது வந்து குவியும். பொருட்களை கவனமாக பாதுகாப்பது ரொம்ப நல்லது. அரசியல் துறையினர்களுக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லதுங்க. கோபத்தை குறைப்பது நன்மையை கொடுக்கும். வேலைகளை கவனமுடன் வந்து பார்த்தீங்கன்னா செய்வது ரொம்ப நல்லது. எதிலும் நிதானங்களானது தேவை. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் கிடைப்பதில் தடைகளானது ஏற்படலாம். கவனமாக படிப்பது ரொம்ப நல்லது. அதேபோல் இந்த நேரத்தில் மிகவும் வந்து பார்த்திங்கன்னா கவனத்தோடு செயல்பட வேண்டும். இந்த மீனராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு பெருசாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பாதிப்புகளும் இருக்காது. ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுமூக நிலைகளானது காணப்படும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் போட்டிகள் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு விஷயத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றியே நிச்சயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுக்கு இருந்த தொழில் போட்டியாளர்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது தானாகவே விலகி செல்வார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வாக்கு வன்மையினால் நிறையவே காரிய வெற்றியானது நீங்கள் பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். குடும்பத்தில் வீண் விவாதங்களை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. அதே போல் கணவன் மனைவிக்கிடையே திடீரென்று வந்து பார்த்திங்கன்னா கருத்து வேற்றுமைகளானது ஏற்படலாம். ஸோ இந்த நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் நிதானத்தோடு இருப்பது சிறந்தது. ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா பேசும்போது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து வந்து பேசுங்க. அதே போல் வார்த்தைகளிலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நிதானங்களானது தேவை. ஒரு சில வார்த்தைகளை வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக வந்து பயன்படுத்தும் பொழுது அவங்களுக்கு நிறையவே வந்து பார்த்திங்கன்னா காயத்தை ஏற்படுத்திடும். ஸோ அந்த ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தத்தை உண்டாக்கி பிரிவுகள் வரை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு சென்றோம். ஸோ அதனால் வார்த்தைகளை பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா கவனத்தோடு பேச வேண்டும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனராசியில் உள்ள உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீண்ட நாட்களாக இருந்த இந்த பிரச்சனைகள் இப்பொழுது முடிவு வந்த காலங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தீரக்கூடிய காலங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. பணவரவுகளானது உங்களுக்கு இப்பொழுது சாதகமாகவே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். பணவரவு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்து வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அந்தளவிற்கு ஒரு பணவரவானது உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முயல்வீர்கள். இப்போ எப்பயாவது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்க அப்படின்னா அதை நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா அதை செயல்படுத்தி அதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றி பெற்று கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதி அடையும். ஸோ அந்த அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்த வாக்கையை காப்பாற்றக்கூடிய நபர் அப்படின்னா மீனராசிக்காரர்களை சொல்லலாங்க. ஸோ கொடுத்த வாக்கை வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்றி விடுவீர்கள். உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளானது இப்பொழுது விலகக்கூடும். தொழில் விரிவாக்கங்கள் பற்றிய சிந்தனைகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த ஒரு கருத்தை செய்து முடிப்பீர்கள். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய வேலைகள் மிக திருப்திகரமாகவே நடந்து முடியும். சுபகாரிய நிகழ்ச்சிகளானது நடைபெறுங்க. திருமண காரியங்களானது உங்களுக்கு கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது நிலவும். ஸோ இப்படி அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான நிலைகளானது ஏற்படுங்க. சுபகாரியங்களாகட்டும் இல்லை வேறு ஏதாவது தொழில் வியாபாரங்களாகட்டும் இல்லை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண ரீதியாகட்டும் இல்லை ஏதாவது ஒரு கடன் பிரச்சனைகள் இருக்குது அந்த ஒரு பிரச்சனைகள் தீருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆலோசனைகள் நிறைய வந்து கன்ஃபியூஷனோடு இருப்பீங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது முடிவடையக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்படி உங்களுக்கு மேலும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகளானது இருந்து வந்த காலங்கள் மாறி இப்பொழுது ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சாதகமான பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூலை 10க்கு பிறகு அமைய போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த மீனராசியில் உள்ள
உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் நிறைய பிரச்சனைகள் சந்திச்சுட்டு வந்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய காலகட்டங்களாக இது அமைய போகுது. மேலும் பரிகாரமாக வந்து பார்த்திங்கன்னா பைரவருக்கு அர்ச்சனை செய்து வணங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய மன கஷ்டங்களானது நீங்கி நன்மைகளானது உண்டாகும். எல்லா வகையிலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் கூட சொல்லலாம். ஸோ இப்படி ஒரு பரிகாரத்தை வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமி தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா செய்யுங்க. மிகுந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.